Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சன்ஸ்கிரீன் வந்து நீங்க வாங்க போறீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சன்ஸ்கிரீன்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணிட்டு நீங்க வாங்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ மேக் ஷூர் வந்து சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் அவர் டெய்லி ஸ்கின் கேர் routine அண்ட் ஆல்சோ டே டைமில் ரொம்ப சன்ஸ்கிரீன் உங்களுக்கு வந்து உதவும் பிகாஸ் இட் protect your skin from harmful radiation and UVA UV rays and also it protect your skin from skin cancer, skin damage, skin tan, age spots, fine lines and wrinkles, aging இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெலனின் ப்ரொடெக்ஷனையும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. சன்ஸ்க்ரீன் நீங்கள் ரெகுலராக போட்டு வரும்போது நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸ்கின் டேமேஜ் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பட் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் உள்ள சன்ஸ்க்ரீன் நம்ம வந்து அப்படியே வாங்கி யூஸ் பண்ணாலும் மட்டும் பத்தாது. கரெக்டாக நம்ம அது என்னென்னங்கிற இருக்க வேணுங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சன்ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு அட் த சேம் டைம் நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் வாயால் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். உங்களுக்கு வந்துட்டு இது நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அவைலபிளாக இருக்கும். அஃபோர்டபுளே நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதை நான் வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து வாங்குகிற சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஆயில் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்தளவுக்கு ஆயில்னஸ்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ரொம்ப நேரத்துக்கு அந்த சன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். போர்ஸை போய் உங்களுக்கு வந்துட்டு க்ளாக் பண்ணாது. அட் த சேம் டைம் ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு லைட் வெயிட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு க்ரீஸி ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. அட் த சேம் டைம் ஆயிலியாகவும் உங்களுக்கு வந்துட்டு ஆகாது. அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் வந்து ஆயில் ஃப்ரீயாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிறங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கமடஜெனிக். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட். நான் கமடஜெனிக் போட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது. ஸ்கின் வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்டிவான் ஸ்கின்ஸ்லாம் இருக்குது. போர் பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கமடஜெனிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத் அண்ட் ஈவன் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். போர்ஸை போய் க்ளாக் பண்ணாது. இதனால் உங்களுக்கு ஆக்னி, பிம்பிள்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் பாதுகாக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு நான் கமடஜெனிக் போட்டுருக்க சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ப்ரீத்தபிளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். போர்ஸை போய் க்ளாக் பண்ணாமல் உங்களுக்கு ப்ரீத்தபிளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கமடஜெனிக்னு சொல்லி போடுறது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் போர்ஸை வந்துட்டு ஹைட் பண்ணும். பட் வந்து க்ளாக் பண்ணாது உங்களுக்கு வந்துட்டு. அதனால் அது வந்துட்டு நான் கமடஜெனிக்னு போட்டுக்கிறதாங்கிறத செக் பண்ணுங்கள். தேர்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து கட்டாயம் மினிமம் 30 SPF 30லேருந்து SPF 50 அது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நீங்கள் வாங்குகிற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த இந்தியன் கிளைமேட்ஸில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவும் எஸ்பெஷலி சென்னை கிளைமேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கிளைமேட்லாம் சொல்லவே தேவையில்லை. வெயில் அப்படியே நம்ம வெயிலில் வந்துட்டு உடனே நம்ம கருப்பாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா நம்ம அந்த வெயில் அப்படி நின்றாலே போதும். அப்படியே நமக்கு டேன் விழுந்து ஸ்கின்னுக்கு மேலே ஒரு கருப்பு திரை போட்ட மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் மேக் ஷூர் கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகிற ஆளாக இருந்தாலும் சரி, இன்சைடில் இருக்கிறீங்கன்னா மினிமம் SPF 20 30 யூஸ் பண்ணிக்கிறீங்க. வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, வெளியே போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு ஸ்விட்ச் டு SPF 30 ஆர் SPF 50. அது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு வந்து முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்துட்டு SPF 30லேருந்து 50 கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. 60 கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். நல்ல ப்ராட் ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது போடுறதுனால உங்களுக்கு லாங் லாஸ்டிங் சன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸ்டேயிங் பவர் உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் UVA UV ரேஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ஷனாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கிறோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சன் டேமேஜ் உங்களுக்கு நல்லாவே குறைக்கும். உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோவே SPF கண்டென்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குதோ அவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் ஃப்ரீ ஸ்கின், அந்த சன் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ இதான் என்னோடய அந்த செக் பண்ணுறதுல டிப் நம்பர் 3 வந்துட்டு இப்படி தான் வந்து செக் பண்ணணும். 4 அது வந்து ஃபோர்த் ஒன் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு போட்டுருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்துட்டு. சன்ஸ்க்ரீனில் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு போட்டுருக்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து முக்கியம். அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு அத்தாச்சின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம், ஒரு சாட்சின்னு சொல்லலாம். அந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு ஸ்விட்ச் இட். பிகாஸ் அதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த சன் டேமேஜ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த சேம் டைம் ஸ்கின் கேன்சர், ஃப்ரெக்கிள்ஸ், ப்ரௌன் ஸ்பாட், ஏஜ் ஸ்பாட்ஸ், டார்க் ஸ்பாட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள், ஏஜிங், அப்புறம் ஸ்கின் டார்க்னிங், ஸ்கின் ரெட்னஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு அது வந்து தடுக்கும். ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த மாதிரி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு வந்து போட்டுருக்கிறது வந்துட்டு. ஸோ அதனால் நீங்கள் வாங்குகிற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராட் ஸ்பெக்ட்ரம் போட்டுக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அது வந்து ஹை ப்ரொடெக்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னை லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்டடாக உங்களுக்கு வந்து இந்த ஷீல்டு மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். இதுதான் என்னோட ஃபோர்த் வந்து இப்படி தான் செக் பண்ணணும். ஃபிஃப்த்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து வாங்குகிற சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீனாக இருக்கணும். ஏன் வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீனாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் போடும்போது உங்களுக்கு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் போடும்போது உங்களுக்கு வாட்டரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து நீங்கள் தண்ணி மழை பெஞ்சாலும் இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து அழியாது. பட் நீங்கள் வந்துட்டு ஸ்விம்மிங் இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க, டவல் ட்ரைங் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மற்றபடி நீங்கள் இதை வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்விம்மிங் பூலெல்லாம் குளிக்கிறீங்க, ஒரு பீச்லலாம் வந்து குளிக்கிறீங்கன்னா கை கால் எக்ஸ்போஸ்டு பார்ட்ஸில் நீங்கள் தேய்ச்சிட்டு இல்லை உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிட்டு போய் குளிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு மணி நேரம் குளிக்கிறனால உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீஅப்ளை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நார்மல் டேக்கு நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து மெல்ட் ஆகாது, அந்த பவர் வந்துட்டு சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து போகாமல் இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் வாங்குகிற சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீனாங்கிறத நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிறீங்க. அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். உங்களுக்கு வந்து வேர்த்தாலும் கொண்டாலும் கூட அந்த பவர் வந்துட்டு போகாது. அட் த சேம் டைம் நல்லா உங்களுக்கு வெல் ப்ரொடெக்டட் ஸ்கின்னாக இருக்கும். லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் வாங்குகிற சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உள்ள மாதிரி பார்த்து வாங்கிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ அது போட்டு தான் சொல்லிட்டு பாருங்கள். பிகாஸ் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சேஃப் டு யூஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். எல்லா ஸ்கின் டைப்ஸ் தாராளம் போட்டுக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்டிவான ஸ்கினுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட்னு போட்டிங்கன்னா கண்ணை மூடி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து டெர்மட்டாலஜி டெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்கின் சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்ல எந்த அலர்ஜி ரியாக்ஷன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் ஃப்ளாலஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்குறது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெர்மட்டாலஜி டெஸ்ட்னு போட்டுன்னு தான் ரொம்ப ஸ்கின் சேஃப்டி உங்களுக்கு ஸ்கின்னை போய் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்காது. ஸோ டிப் நம்பர் 6 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூஸ் யுவர் ஸ்கின் டைப் தட் சூட்ஸ் ஃபார் யுவர் ஸ்கின் டைப்ஸ். அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா யூ கேன் ஆஃப் ஃபார் ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன். நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டிங் சன்ஸ்க்ரீன். இப்போ சன்ஸ்க்ரீனில் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்துட்டு வந்துருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதுக்குள்ள நீங்கள் போய் கூட வாங்கிக்கலாம் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபேவரேட் வந்து ப்ளம், நியூட்ரோஜெனா அந்த மாதிரி ப்ராண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் வந்து லாக்மியோட சன்ஸ்க்ரீன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும், நல்லா ரிசல்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. டாட் அண்ட் கீ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதுலலாம் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெர்மாக்கோட 1% ஆக்வாஜெல், ஹையாலுரோனிக் ஆசிட் ஆக்வாஜெல் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகி ரொம்ப லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு அந்த சன்ஸ்க்ரீன் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. நல்ல ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதனால் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி அது வாங்குறது நீங்கள் ரொம்ப முக்கியம். இல்லாட்டா யூ ஹேவ் டு ஆப்ட் இட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் சன்ஸ்க்ரீன். ஸோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ண வேண்டியது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நோ ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன். அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ நிறைய பேருக்கு சன்ஸ்க்ரீனால் வந்து படுற அவஸ்தையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணாமல் அப்படியே வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்கின் டைப் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ டார்க் டீப்பர் ஸ்கின், மீடியம் டு டஸ்கி அப்படின்னு இல்லை. மீடியம் டு டஸ்கி, மீடியம் ஸ்கின் போட்டால் கூட உங்களுக்கு என்னமோ ஒரு வெள்ளத்திரை போட்ட மாதிரி இருக்குது முகத்தில் வந்துட்டு. அது வந்துட்டு இருக்கவே கூடாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையில் டிஃபிகல்ட்டிஸில் நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த நோ ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். நோ ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும். ஸ்கின்னை உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும், ஸ்கின் கலருக்கு உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல லாங் லாஸ்டிங் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃப்ளாலஸ் ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸ்கின்ல அப்ளை பண்ணாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை திரைகள் உங்களுக்கு வந்துட்டு வராது. இதனால் உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகாது, போர்ஸ் எப்பயும் உங்களுக்கு வந்துட்டு கிளாக் பண்ணாது. நல்ல நேச்சுரல் ஈவன் ஃபினிஷாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸ்கின்னுக்கு நல்லா குயிக்காக உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் த ஒயிட் காஸ்ட். ஸோ அந்த மாதிரி வாங்குகிற சன்ஸ்க்ரீன் வந்து நோ ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் சேம் டைம் ஸ்கின்னும் பார்க்க நேச்சுரலாக இருக்கும், ஹெவியாக இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்ட எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் நோ ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து செக் பண்ணிக்கிறங்க அது இருக்குதான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் ஃபார் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன். ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், வெரி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆட் ஆகாமல் கம்ப்ளீட் ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் கிடைக்கும், கேர் மட்டும் கிடைக்கும். ஸ்கின் டேமேஜ் ஆகாது உங்களுக்கு வந்துட்டு. இப்போ மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீன்டால நமக்கு வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் லைட்டாக நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க தான் செய்யும். நான் ஆர்டிஃபிஷியலாக அதாவது இப்போ நம்ம சன்ஸ்க்ரீன் போடுற சன்ஸ்க்ரீன் அப்படியே எடுக்கவும் ஒரு ஓவரான வாடையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாடகைக்கு நம்ம வந்துட்டு போயிடக்கூடாது. அது வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டுருங்க. அது வந்து நம்ம ஓவரான வாடகைக்குள்ளது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் லைட்டாக வாசனையாக இருக்கணும். இருக்கும் லைட்டாக வாசனை. டெர்மாக்கோல் அந்தளவுக்கு வாசனைகள்லாம் இருக்காது.
இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸில் மினிமலிஸ்ட் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு வாசனைகளே இருக்காது. பட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ப்ளம் இந்த மாதிரி பிராண்ட்னா ஒரு லைட் நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் இருந்து இன்ஸ்டன்ட்டாக ஹைட் ஆகும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஹைட் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் உள்ளது நீங்கள் வந்துட்டு போகாதீங்க. நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள சன்ஸ்கிரீன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேக்ரன்ஸே வேணாம் அப்படின்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் டெர்மா, மினிமலிஸ்ட் இந்த மாதிரி பிராண்ட்லாம் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அட் சேம் டைம் சுகந்தா அந்த பிராண்டில் உள்ள சன்ஸ்க்ரீனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சுகந்தா சன்ஸ்க்ரீன் நான் வந்து ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை. நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பற்றி அப்டேட் ரிவ்யூ நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் போன வருஷம் வாங்கினேன். இந்த பாண்ட்ஸோட சன்ஸ்க்ரீன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்காக போயிடுச்சு. இந்த சன்ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதாவது ஆயில் ஃப்ரீயாக இருக்குது, டெர்மடாலஜிஸ்டாக இருக்குது, எல்லா ஸ்கின் டைப் போடுற மாதிரி இருக்குது. அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து SPF 30 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. நிறைய நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆல் இன் ஒன் எஃபெக்ட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது மாதிரி இன்னொன்று லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீனில் வந்து PA +++ இல்லாட்டா 4+ இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு சன்ஸ்க்ரீனுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். PA 3+ உங்களுக்கு வந்து போட்டுருக்குது பாருங்கள் பக்கத்தில். 3+, 4+ உள்ளது கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறங்க. 2+, 1+ உள்ளது வாங்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது செக் பண்ணிக்கிறங்க. அது வந்து அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்காது. இன்டோரில் ஓகே, பட் அவுட்டோர் நம்ம வெளியே போகிறோம், ஒரு லாங் லாஸ்டிங் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டோரில் தான் நீங்கள் 3+, 4+ போட்டுக்கிறங்க. அப்படி இருக்குது உங்கள்கிட்ட 2+, 1+ இருக்குன்னா நீங்கள் இன்டோரில் போட்டுக்கலாம். பட் அவுட்டோர் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் 3+, PA, +++, PA 4+ உள்ளதை நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுதான் நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். அந்த சன் கொடுக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். டேமேஜ் ஃப்ரீ ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். நல்ல ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு லாஞ்சிவிட்டி சன்ஸ்க்ரீனோட ஸ்டேயிங் பவரும் உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் உள்ளது யூஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கும்போது அந்த மாதிரி இருக்குதா, PA ++, 4+ இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில். இது எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து எனக்கு இந்த வருஷம் லாஸ்ட்டில் தான் எக்ஸ்பைர்ட் ஆகுது. இது ஒரு க்ரீம் சன்ஸ்க்ரீன் தான், பட் வந்து நோ ஒயிட் காஸ்ட், ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, அட் த சேம் டைம் வந்துட்டு நேச்சுரலான ஃப்ரேக்ரன்ஸாக தான் இருக்குது. பட் ஃப்ரேக்ரன்ஸ் ஹைட் ஆகிடுது. போர்ஸை போய் கிளாக் பண்ணல, அந்த மாதிரி எல்லா இதுவுமாவே வந்துட்டு இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப லைட் வெயிட் டெக்ஸ்சராக வந்து பார்த்துக்கணும். அதுவுமே ரொம்ப முக்கியம். நான் எல்லா டிப்ஸும் எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன். இப்படி தான் நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு, நான் சொன்னதில் ஒரு 6-7 சொல்லியிருப்பேன், ஒரு 7-8 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி வாங்கினாலே ரிமைனிங் உள்ள 2மே அதில் வந்து கவர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உள்ளது நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. ப்ராடக்ட் உங்களுக்கு நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். டெர்மா, மினிமலிஸ்ட், ப்ளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமாஅர்த் பிராண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோட்டிக்கில் கூட நல்ல வாட்டர் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் இருக்குது, அஃபோர்டபுள், ட்ரை பண்ணலாம். லாக்மி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேயே வந்துட்டு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, இல்லாட்டா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஸோ இதை பற்றி டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இது எல்லா ஜெண்டருக்கும் சூட்டபுள், எல்லா ஏஜஸ்க்கும் சூட்டபுள், எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட்டபுள். ஸோ அதனால் இது எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். மேக் ஷூர் நீங்கள் கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணி ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து இதெல்லாம் இதுதான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் சேஃப்டியாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளாலஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸ்கின்னில் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு எந்த சன்ஸ்க்ரீன் ஃபேவரட்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் வாங்குறீங்கிறத கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.